ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு ஒரு பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அப்லோட் பண்ணுற எல்லா நல்ல குறிப்புகள், நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இமிடியேட்டாக சேரும். இந்த பேட் யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற கமர்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணலாம், 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்லாம் போடுறாங்க. ஃபார் தட் மேட்டர் எந்த சானிட்டரி பேடுமே 4 to 6 hours மேலே யூஸ் பண்ணக்கூடாது. மேம், டேம்போன்ஸ், மென்ஸ்ட்ரல் கப், பேட்ஸ் இது மூணில் எது பெஸ்ட்டு மேம்? சிறுநீரில் அதிக சர்க்கரை வெளியேறதுனால அந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரக்கூடும். ஹஸ்பண்டுக்கு டயபெட்டிஸ் இருந்து அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ மீரா ராகவன் மேம் கூட இருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேம்? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இப்போ ஒரு சில பெண்களுக்கு அதிகமாக தண்ணீர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் தொடர்ந்து சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட செக் பண்ணாலும் அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை எதனால் வருது, இதை குணப்படுத்த என்ன பண்ணலாம்? ஓகே, தண்ணி குடிக்காமல் இருந்தால் முதல்ல தவறு. ஏன்னா ஒருத்தரோட எடைக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணீர் உட்கொள்ளணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிலோ வெயிட் இருக்கிறவங்க கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா 60 கிலோ வெயிட் இருக்காங்கன்னா அவங்களோட எடைக்கு ஏற்ற மாதிரி 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அவங்க ரொம்ப நிறைய உடற்பயிற்சி செய்கிறாங்க, இல்லை நம்ம சீதோஷ்ண நிலை ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, ரொம்ப வேர்த்து கொட்டுறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாமல் போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக சிறுநீர் கற்களோ இல்லை சிறுநீர் தொற்று, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனோ அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறாங்கன்னா அவங்க ப்ராபப்ளி அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக காஃபி, டீ போன்ற கேஃபீன் இருக்கிற பானங்களை அதிகமாக உட்கொள்கிறாங்க. இல்லாட்டி இந்த ஃபிஸி ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதை நிறையா குடித்தாலும் பிளாடர் அதிதீவிரமாக வேலை செஞ்சு அது அடிக்கடி அவங்கள பாத்ரூம் போக வைக்கும். அதுதான் மெயின் காரணமாக இருக்கும். அதுக்காக தண்ணி உட்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இதை தான் நாங்கள் ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு சொல்லுவோம். இது எந்த வயசினரை வேணாலும் பாதிக்கலாம். எஸ்பெஷலி மெனோபாஸ்க்கு பிறகு அதிக வயசு இருக்கிறவங்கள அதிகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான அறிகுறிகள் என்ன மேம் இருக்கும்? இந்த மாதிரி பெண்மணிகள்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ பாத்ரூம் போவாங்க. நைட்டில் அடிக்கடி பாத்ரூம்க்கு எழுந்துப்பாங்க. நார்மலாக ஒரு நார்மல் பர்சன் எத்தனை தடவை எழுந்துக்கலான்ற ஒரு இது இருக்குது, ரூல் இருக்குது. இப்போ 70 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு வாட்டி தான் எழுந்துப்பாங்க நைட்டில். 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க மேக்ஸிமம் 2 வாட்டி, அதுக்கும் மீறி 3-4 தடவை எழுந்துக்கிறாங்க பாத்ரூம் போகிறதுக்கு நைட்டில். அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. டே டைமில் அதே மாதிரி ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6 to 7 டைம்ஸ் பாத்ரூம் போகிறதுக்கு போகலாம். பட் அதையும் தாண்டி 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் நொடிக்கு ஒரு வாட்டி, அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போகிறாங்க அப்படி இருந்தாலோ, இல்லை பாத்ரூம் போகிறதுக்குள்ளே காலோட அந்த நீர்க்கசிவு இருந்தாலோ, இல்லை தும்மும் போதோ இருமும் போதோ நீர்க்கசிவு இருந்தாலோ, இதெல்லாமே பிளாடர் பிரச்சனைக்கான அறிகுறிகள். இதை தான் நம்ம ஈஸியாக கண்டறிய முடியும். இது எல்லாமே யூரினரி இன்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இது யூரினரி இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருக்குறது, இல்லை வேறு ஒருத்தருக்கு கொடுத்த மருந்து எடுத்து சாப்பிட்றது, இல்லை இதுவாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு கூகுளில் இணையதளத்துலலாம் போய் தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பண்ணக்கூடாது. இதுக்கான கரெக்டான தீர்வு இருக்குது, கரெக்டான சிகிச்சை முறை இருக்குது. அது டாக்டர் அன்னைக்கு, ஸ்பெஷலிஸ்ட் அன்னைக்கு அதற்கான தேவையான மெடிசனை தான் எடுத்துக்கணும். மாதவிடாய் நேரத்தில் ஒரு சில பெண்கள் பேட் யூஸ் பண்ணுறதுனால ஆசன வாய் பெண்ணுறுப்பை சுற்றி எரிச்சல் வருது. இது ஏன் வருது, இதை எப்படி குணப்படுத்தலாம்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கொஸ்டின். இந்த பேட் யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற கமர்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணலாம், 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்லாம் போடுறாங்க. ஃபார் தட் மேட்டர் எந்த சானிட்டரி பேடுமே 4 to 6 hours மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த மெட்டீரியல் வித் த ஓல்ட் பிளட் ஆர் த டிஸ்சார்ஜ் அசிடிக்காக இருக்கிறதுனால அந்த ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணி ரேஷஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ வரவழைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போல்லாம் பெண்மணிகள் பார்த்துட்டிங்கன்னா மென்ஸ்ட்ரல் கப்புன்னு ஒன்று வந்திருக்கு. அந்த மென்ஸ்ட்ரல் கப்பை யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரி இரிட்டேஷன் வராமல் தடுக்கலாம். இல்லை எவ்ரி 4 to 6 hours அவங்க பேட் சேஞ்ச் பண்ணிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஜெனிட்டல் இரிட்டேஷன் வரதையும் தடுக்கலாம். ஸோ இந்த கமர்ஷியலை பார்த்து ஏமாந்து போகாமல் கரெக்டாக அவங்களோட பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஜெனிட்டல் இரிட்டேஷன் வராமல் தடுக்க முடியும். மேம், டேம்போன்ஸ், மென்ஸ்ட்ரல் கப், பேட்ஸ் இது மூணில் எது பெஸ்ட்டு மேம்? அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து இருக்குது. ஹைஜீன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி மென்ஸ்ட்ரல் கப் இஸ் வெரி வெரி அட்வைசபிள். ஆனால்
இந்த கல்யாணம் ஆகாத பெண்மணிகளுக்கு அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு மெயினாக தன்னோட உறப்பை பற்றியே அறியாமல் இருக்கலாம், இல்லை அதை பண்ணுறதுக்கு கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். அதை பற்றி அறியாமல் தான் முக்கியமான காரணம். அது பண்ணினா இன்ஃபெக்ஷன் வந்துடுமோ, இல்லை அது சரியாக வேலை பண்ணாதோ, இல்லை அது மூலியமாக வேறு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு அறியாமல் தான் காரணம். பட் menstrual கப் வெரி வெரி ஹைஜீனிக், எக்கோ ஃப்ரெண்ட்லி கூட. நீங்கள் எதையும் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற தன்மையும் அதுக்கு இருக்குது. ஸோ அண்ட் லாங் லாஸ்டிங், அதனால் இன்ஃபெக்ஷனோ வேறு விதமான ப்ராப்ளமும் வராது. அதுக்கு அடுத்தது டேம்போன்ஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அது சரியாக கையாளலைன்னா அது மூலியமாக சிவியர் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே இந்த கொரோனா டைமில் சொல்கிற மாதிரி ஹேண்ட் வாஷிங் ரொம்ப 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 எசென்ஷியல். கை கழுவுதல் முறை எப்போதுமே எசென்ஷியல். இப்போ எல்லாருமே பழகிக்கிட்டதுனால இப்போ எல்லாருக்கும் அது சொல்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. ஸோ ஹேண்ட் வாஷிங் எனி மெத்தடுக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். மேம், ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதே மாதிரி ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸோட அறிகுறிகள் என்ன, இதை எப்படி குணப்படுத்தலாம்? இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பெண்மணிகளில் அதிகம், பட் ஆண்கள்லேயும் வரக்கூடும். இது மோஸ்ட் லைக்லி உடல் உறவுனால கூட பரவும். ஸோ எப்போதுமே இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதவிடாய்க்கு பிறகு, இல்லை ப்ரெக்னன்சி டைமில், இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில், இல்லை மெனோபாஸ் ஆனவங்களுக்கு, இல்லை நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரக்கூடும். இந்த சர்க்கரை நோயிலேயே பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு பர்டிகுலர் மெடிசன் தருவாங்க. அந்த மெடிசன் எப்படி வேலை செய்யும்னா, உடலில் இருக்கிற சர்க்கரையை சிறுநீர் மூலியமாக கழிக்கும். அந்த சிறுநீரில் சர்க்கரை அதிகமாக கூடுறதுனால அவங்களோட சுகர் லெவல் குறையும். அப்போது சிறுநீரில் அதிக சர்க்கரை வெளியேறதுனால அந்த மருந்து சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரக்கூடும். ஸோ டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மருந்து ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுக்கு இந்த மாதிரி பிறப்புறுப்பில் அரிப்போ இரிட்டேஷனோ ரெட்னஸோ வந்தால் கண்டிப்பாக டாக்டர் அணுகுங்க. கண்டிப்பாக இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிடக்கூடாது, இளநீர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதிகமாக தண்ணி உட்கொள்ளணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் அதை கவனிக்கிறதில்ல, அதை கேட்டுக்கிறதில்ல. அதனால் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகிறாங்க. ஸோ முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, கரெக்டான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஓவராக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா இருக்கும், அதை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இல்லை ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன்ஸ் போட்டு வாஷ் பண்ணுறது. அப்படி பண்ணுறதுனால அந்த ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாலாம் வாஷ் அவுட் ஆகிட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். மெனோபாஸ் ஆனவங்களுக்கு, ஏன்னா இந்த ஹார்மோன் குறைபாடுனால, இல்லை கருத்தடை மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு, இந்த கர்ப்பம் தடுக்கிறதுக்காக பில்ஸ் எடுத்துப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்டுக்கு டயபெட்டிஸ் இருந்து அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா முதல்ல போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கான காரணம் என்னங்கிறத அறிஞ்சு அந்த மூல காரணத்தை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும். எப்போ வந்தாலும் அந்த கேண்டிட் க்ரீம் போடுறேன் அப்படிங்கிற பழக்கத்தை நிறுத்தணும். முதல்ல என்ன காரணம், அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பயன்படுத்தணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, வெறும் சூடான பொருட்களை சாப்பிடணும், இல்லை ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிடணும், மோர் தயிர் சாப்பிடக்கூடாது. மோர் தயிரில் எசென்ஷியலாக ப்ரோபயோட்டிக்குங்கிற சத்து இருக்குது. அது நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவை கரெக்டான பேலன்ஸில் வச்சுக்க உதவுது. அந்த பேலன்ஸ் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ வராமல் இருக்குது. அப்போ அந்த ப்ரோபயோட்டிக்கெல்லாம் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா அடிக்கடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் மோர் தயிரெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது சாப்பிட்டாக்க இந்த கோல்டு வரும், கொரோனா ஈஸியாக வரும்னு அவங்களே நினச்சிக்கிற ஒரு விஷயம். அப்படியெல்லாம் கிடையாது. அது பண்ணாமல் இருக்கிறதுனால நிறைய பேரை நாங்கள் யூரினரி இன்ஃபெக்ஷனோடு பார்க்குறோம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோடு பார்க்குறோம். ஸோ யாரெல்லாம் மோர் தயிர் அதிகமாக உட்கொள்ளலையோ அவங்களுக்கு இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, மோர் தயிர் நல்லா சாப்பிட்டிங்கனாவே யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறைய பாதுகாக்கலாம். எஸ், டெஃபினெட்லி. மேம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை மேம் பெண் உறுப்பை வாஷ் பண்ணலாம்? இப்போது நம்ம டென்டிஸ்ட்டை போகிறோம், நீங்கள் எவ்ரி மீலுக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அது பண்ணுறாங்களா? இல்லை. மார்னிங் பண்ணுறாங்க, நைட் படுக்கும் போது பண்ணுறாங்க. ஸோ குளிக்கும் போது வாஷ் பண்ணால் போகிறோம், மேபி யூரினேஷனுக்கு அப்புறமா வாஷ் பண்ணால் போகிறோம். தட்ஸ் இனஃப். அதுக்கு மேலே அது கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனோ சோப்போ போட்டு வாஷ் பண்ணுறதுனால
நான் சொன்ன இந்த பாதிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரத்துக்கோ இல்லை ட்ரைனஸ் ரிலேட்டட் இரிட்டேஷன் வரத்துக்கோ அதிக வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி மெனோபாஸ் ஆன பெண்மணிகள், ஏன்னா ஆல்ரெடி ஹார்மோன் இல்லாததுனால ரொம்ப ட்ரைனஸில் அவங்க கஷ்டப்படுவாங்க. இதையும் சேர்த்து பண்ணாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இரிட்டேஷன் ஜாஸ்தியாகி அதுவே ஒரு காரணமாக இருக்கும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரத்துக்கு. மேம், யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கணும்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன மாதிரியான பாட்டி வைத்தியங்கள் நம்ம கையாளலாம்? இப்போ வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க சுடுதண்ணியில் உப்பு போட்டு நீங்கள் கழுவலாம், அந்த மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டி வைத்தியமே இல்லை, எல்லோரும் சொல்கிற வைத்தியமும் தண்ணி நிறையா குடிங்க. ஸோ பிளென் வயசே தண்ணி, பிளெயின் வாட்டர், அதில் இதெல்லாம் போடணும் அதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. தண்ணி நிறையா குடிங்க. காரம் புளிப்பு அதிகமாக இருக்கிற சப்ஸ்டன்சஸை அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா எல்லாமே அசிடிக்கு. யூரின் அசிடிக்காக இருந்தால் ரொம்ப ஸ்டிங்கிங் சென்சேஷன் இருக்கும், ரொம்ப வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஸோ சிம்பிள் பாட்டி வைத்தியம் ஒரு கை வைத்தியம் என்னென்னா பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கல்ல, சமையல் சோடா ஒரு சிட்டிகை எடுத்து ஒரு ஃபுல் கிளாஸ் வாட்டரில் போட்டு குடித்தா அது அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணிடுறதுனால ஈஸியாக பாத்ரூம் போக முடியும், எரிச்சல் இருக்காது, வலி இருக்காது. ஸோ அதை வீட்டிலே பண்ண முடியும். இந்த ஃபார்மசியில் கிடைக்கிற பாட்டிலில் விற்கிற மருந்துலேயும் அதுதான் இருக்குது. பட் இதை கை வைத்தியமாக வீட்டில் உடனே நிவாரணத்துக்கு அவங்க பெற முடியும். அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா தயவுசெய்து கல்ச்சர் பண்ணிக்காமல் ஆன்டிபயோட்டிக் தானாக உட்கொள்ளுறது மிகவும் தவிர்க்க வேண்டிய ஒன்று. ஏன்னா என்ன மாதிரி கிருமி இருக்குன்னு தெரியாமையே அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டாக்க கரெக்டான கிருமிக்கு ஆன்டிபயோட்டிக் கிடைக்காம அது கிட்னி வரைக்கும் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி வயது முதிர்ந்தவர்கள், அப்புறமா ரொம்ப அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷருக்காக இதர மருந்துகள் சாப்பிட்றவங்க, இவங்க எல்லாருமே யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறி இருந்தால் டாக்டரை ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும், தானாக மருந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த வயது முதிர்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா டீஹைட்ரேட்டட் ஆவாங்க, இல்லாட்டி அவங்களோட சோடியம் லெவல், உப்பு சத்து கம்மியாகும் உடம்புல. உப்பு சத்து கம்மியாச்சுன்னா தலை சுத்தல் வரும், ஒரு மாதிரி மயக்கமாக இருப்பாங்க, யாரோடையும் சரியாக பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வலிப்பு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை கோமா வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. மாதவிடாய் ஆரம்பிக்கிற காலத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சரி, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் சரி, ரொம்ப பயப்படுறது என்னென்னா மாதவிடாய் அந்த நேரத்தில் ஆகலைன்னா ரொம்பவே பயப்படுறாங்க, மாதவிடாய் தள்ளி போனாலும் ரொம்பவே பயப்படுறாங்க. ஒரு சில பேர் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நார்மலாக சரியாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இரும்பு சத்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சினைப்பை நீர்க்கட்டிகள்னா என்ன, அது எதனால வருது, இதை எப்படி குணப்படுத்தலாம்? ஓகே, நீங்கள் கேட்ட அந்த சினைப்பை நீர்க்கட்டி, சினைப்பைனா ஓவரி, சினைப்பை நீர்க்கட்டினா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 5 பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 பேருக்கு மாதவிடாய் சரியாக வரலைன்னா அந்த 3 பேருக்குமே இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்க்குற சிச்சுவேஷனில், இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் ஒரு 3 பேரில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரிங்கிள்ஸ் வரவே வராது. ஒரு சின்ன ஜெல்லோ க்ரீமோ எடுத்துகிட்டு இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் இந்த ரிங்கிள்ஸ் வந்து 40-50 ஏஜ் ஆனாலும் வரவே வராது. அவங்க இப்போ 50, பட் அவங்களுக்கு எதுவுமே ஃபேஸில் வந்து அந்த ரிங்கிள்ஸோ இந்த ஸ்ட்ரிங்க் எதுவுமே இருக்காது.